Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகிறது கொண்டிருக்கிறார்கள். திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு எழுச்சியோடு வாரி வழங்கி இருக்கக்கூடிய திட்டங்களுடைய எழுச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏராளமான இளைஞர்கள் கூடி அங்கே அந்த கொண்டாட்டத்தினுடைய உச்சகட்ட ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வருகிற வழியில் ஏராளமான விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சந்தித்து வரவேற்றார்கள். பெண்கள், இஸ்லாமிய பொதுமக்கள் எல்லாம் சந்தித்து உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்த பொதுமக்களுக்கு அளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வாரி வழங்கி இருக்கிறது கழக அரசு. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு இந்த உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து காத்த பேரிடர் காத்த நாயகனாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிறது கொண்டிருக்கிறார்கள். வருகிறது கொண்டிருக்கக்கூடிய அவர்களை இன்றைக்கு வரவேற்கக்கூடிய விதத்திலே இந்த டிராக்டர் மூலமாக ஒரு விவசாயி எப்படி களத்திலே இறங்கி விவசாய பணிகளை மேற்கொள்வாரோ அதுபோன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்டி சட்டையோடு பச்சை குண்டை அணிந்து கொண்டு இன்றைக்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த டிராக்டர் மூலமாக அவர்கள் வருகை கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக வாரி வழங்கி இருக்கிறது. பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அரசு செய்திருக்கிறது. அதனையெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். பொதுவாக பொதுமக்களுக்கு குடிநீர், வேளாண்மை பாசனங்களுக்காக பயன்படுத்த தீட்டப்பட்ட பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக காவிரி, வெள்ளாறு, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாகும். இந்த மக்களுக்காக மிகப்பெரிய திட்டமாக இதனை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்திலே 14,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே, அதாவது திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு முதற்கட்ட பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 2021 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி விராலிமலை குன்னத்தூர் பகுதி 100 ஆண்டு கால கனவு திட்டத்தை தொடங்கி வைத்து அந்த பணிகள் முழு வீச்சிலே நடைபெற்றது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக பார்க்க முடிகிறது. திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு பல ஆயிரம் கிராமங்களுக்கு பல லட்சம் ஏக்கர் அளவிலே விவசாய நிலங்களும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பயன்பெறப் போகக்கூடிய விதத்திலே, அதாவது இந்த திட்டத்தை தொடங்கி முடக்கப்பட்டுள்ள காவிரி, வெள்ளாறு, வைகை, குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்த ஒரு கோரிக்கையை மக்கள் வைத்திருக்கிறார்கள். திமுக அரசு 50 ஆண்டு கால அரசை முடித்திருக்கிறது. 50 மாத கால அரசை முடித்திருக்கிறது. இந்த 50 மாத கால ஆட்சியில் எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களையும் இந்த அரசு செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். நாகமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகளுக்காக 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது. நாட்டமலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பயன்பெறும் வகையில் விடுதிகள் வசதிகள், நவீன கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. சத்தியமங்கலம் ஊராட்சி அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி கூடுதல் வகுப்பறைகள், கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. நாட்டமலை அரசு உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தியது. நாட்டமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. நாட்டமலையில் புதிதாக கால்நடை மருத்துவமனையை கழக அரசு கொண்டு வந்தது. நாட்டமலையில் ஆவின் பால் பண்ணை அமைக்கப்பட்டது. கந்தரக்கோட்டையிலே நீதிமன்றம் தொடங்கியது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கியிருக்கிற இந்த அதிமுக ஆட்சிகளை தொடங்கியிருப்பதால் எழுச்சியோடு இன்றைக்கு டிராக்டரிலே வரக்கூடிய குடிமராமத்து நாயகன், விவசாயிகளுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்கும் விதமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முளைப்பாரியை வைத்துக் கொண்டு வழிநடிகளும் வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்கள் குச்சி நடனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் திரண்டு இந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதே போல கந்தரக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்புக்கோவில் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் திருக்கோவிலைச் சேர்ந்த சங்ககால புகழ்பெற்ற திருக்கோவிலாக இருக்கக்கூடிய 1872க்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே கும்பாபிஷேகத்தை கலக்க அரசு செய்திருக்கிறது. அம்புக்கோவில் ஊராட்சியில் பேரிடர் நீதிமன்றம், பிற கிராம சாலைகளில் அனைத்து தார் சாலைகளையும் அமைத்துக் கொடுத்தது கலக்க அரசு. அம்புக்கோவில் ஊராட்சியிலே அரசு கால்நடை மருத்துவமனை தொடங்கியது. குடிமராமத்து பணிகள் மூலமாக இனாம்குளம் தூர்வாரப்பட்டது. கரம்பக்குடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. கரம்பக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் கட்டிடங்கள் கட்டிக் கொடுத்தது. அதே போன்று மருமன் கோல் விடுதி ஊராட்சியில் அரசு கலைக்கல்லூரி, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்துக் கொடுக்கும். இப்படி பல்வேறு திட்டங்களை கழக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வண்டான விடுதி ஊராட்சியிலே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பாப்பாப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு பராமரிப்பு மனை மற்றும் சுற்றுச்சுவர், சிவன் கோவிலுக்கு தடுப்பு சுவர், பல்லுமடை கிராமத்திலே அங்கன்வாடி கட்டிடம், அதே போன்று கடம்பப்பட்டி கிராமத்திலே கூட்டுறவு சங்க கட்டிடம், புதுக்கோட்டையில் விடுதி கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவேரி இளவயல் வாய்க்கால் மற்றும் மடை புதிதாக கட்டிக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று ரெகநாதபுரத்திலே புதிதாக காவல் நிலையம் துவங்கப்பட்டது. ரெகநாதபுரத்திலே அரசு தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளி புதிதாக வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. ரெகநாதபுரம் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி துவங்கப்பட்டது. ரெகநாதபுரம் ஊராட்சியில் கால்நடை கட்டிடம் தரப்பட்டது. செங்கம்மேடு பகுதியிலே மகாராஜ சமூகத்திற்கு 100 அடி மூலம் பாலம் கட்டிக் கொடுத்து அந்த மக்களுடைய நீண்ட நாள கனவை கழக அரசு நிறைவேற்றி இருக்கு. செங்கம்பேடு பெரியேரிக்கு காட்டாற்று தடுப்பணை, வீரனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிக் கொடுத்தது. அதே போன்று வைத்துக்கொண்டே கால்நடை மருத்துவமனை, வைத்தூர் சாலையிலே பாலம், 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மின்னத்தூரிலிருந்து அரவம்பட்டி வழியாக செல்லக்கூடிய காட்டாற்று அதாவது குடிமராமத்து பணிகள் முடிக்கப்பட்டது. பிலா விடுதி ஆஜராவது உயர்நிலைப்பள்ளி, அதே போல செவ்வாய்ப்பட்டி நடுநிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம், பிலா விடுதி ஊராட்சிக்கு புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம், மருதன் கோன் விடுதி ஊராட்சியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி, 5.5 கோடி நிதி ஒதுக்கீடு கிளாங்காடு கிராமத்தில் காட்டாற்று பாலம் புதியதாக கட்டிக் கொடுத்தது. அதே போன்று பந்துவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக தரம் கொடுத்தது என மக்களுக்காக, கல்வி வளர்ச்சிக்காக, மக்கள் போக்குவரத்திற்காக, மக்களுடைய சுகாதாரத்திற்காக ஏராளமான திட்டங்களை இந்த கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்திருக்கு. அதை திரும்பி பார்த்து இங்கு திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏராளமான இங்கு திறந்திருக்கிறார்கள். எழுச்சியுரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர், குடிமராமத்து நாயகர், விவசாயத்தினுடைய பாதுகாவலர் மூலமாக எழுச்சியான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். எய்ட்ஸ் உரை இன்னும் சில நிமிடங்களிலே இந்த பகுதியில் ஆற்றவிருக்கிறார்கள். 2021 முதல் திமுக அரசு வேதனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயமாக மக்கள் குறிப்பிடுகிறார்கள். மின் கட்டணம், அரிசி, பால், சிலிண்டர், கேஸ், மளிகை பொருட்கள், பெட்ரோல், டீசல் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தங்கம் திட்டம் மூலமாகவும் லேப்டாப், மகளிருக்கு மானிய ஸ்கூட்டி இல்லை என்றும் மடிக்கணினி இல்லை என்றும் மக்களை வஞ்சித்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே ரேஷனில் 35 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. தற்பொழுது 25 கிலோ பொருட்களை மட்டும்தான், அரிசி மட்டும்தான், 20 கிலோ பொருட்களை மட்டும்தான் திமுக அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் வழங்கப்பட்டது. தற்போது அது கூட இல்லாமல் இருக்கிறது. மிகப்பெரிய ரேஷனிலே மிகப்பெரிய பொருட்கள் தரமற்ற பொருட்களாக இருக்கிறது. பொங்கலின் போது வழங்கிய உருகிய வெள்ளம், கருகிய கரும்பு, பப்பாளி விதைகளாக மிளகு, புளியில் பள்ளி, இப்படி கொழுத்து போன பருப்பு என மக்களை வஞ்சிக்கக்கூடிய, மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களாக பொங்கல் தொகுப்பு அல்ல, அது புழுத்து போன தொகுப்பு என்ற பெயரிலே இந்த அரசு வழங்கி அதிலே பல 100 கோடி ரூபாய் 700 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய முட்டுக்காடு ஊராட்சி வேங்கவயல் கிராமத்திலே குடிநீர் தொட்டியிலே மனித மலம் கலந்து அந்த பகுதியிலே மிகப்பெரிய துயரத்தை அந்த பட்டியலின சமூக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது. புகார் அளித்தவர்களையே சென்றவடிகளாக மாற்றக்கூடிய ஒரு துயரத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுக நிர்வாகம் கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், கஞ்சா போதைப் பொருள் விற்பனை தமிழகம்
தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக அரசினுடைய சாதனை. இந்த கந்தரக்கோட்டை பகுதியிலே கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடை முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அளித்த வாக்குறுதி முற்றிலுமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீடுகள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். காவிரி வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் காவிரி படுகையில் 130 குளங்கள் இணைப்புகள் நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கூறி ஏமாற்றப்பட்டிருக்கிறது. கந்தர்வக்கோட்டை நீதிமன்றத்திலே புதிதாக நிரந்தர கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று ஏமாற்றப்பட்டிருக்கிறது. கந்தர்வக்கோட்டை முந்திரி விவசாயிகளுக்கு அதிக அளவு உள்ளதால் அந்த பகுதியிலே முந்திரி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கூறி தேர்தல் வாக்குறுதியை ஏமாற்றி இருக்கிறார்கள். கந்தர்வக்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது கனவாகவே இருக்கிறது. கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி தரம் உயர்த்தப்படும் என்பதும் கனவாக இருக்கிறது. கொத்தப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அக்னியாற்றின் குறுக்கி உயர்மட்ட பாலம் என்பதும் கனவாகி போனது. பாண்டான் விடுதி ஊராட்சியிலே சூரியன் விடுதியில் பகுதி நேர ரேஷன் கடை அமைப்பதும் கனவானது. அதே போன்று கரம்ப விடுதி ஊராட்சியில் வெட்டு விடுதியில் பகுதி நேர ரேஷன் கடை அமைப்பதும் கனவாகி போனது. மதன் கோன் விடுதி, பசுங்குளம் சாலை சீரமைப்பது போன்ற எல்லாமே கனவாகி போனது. இப்படி பல்வேறு திட்டங்கள் கரம்பக்குடி ஒன்றிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது வெற்று வாக்குறுதியானது. பாண்டான் விடுதி ஊராட்சி அங்கன் விடுதி புதிதாக கட்டித்தரப்படும், மேல்நீர் தொகுதி கட்டித்தரப்படும் என்பது இதுவரை இல்லை. கீரத்தூர் ஊராட்சியிலே நவாரஜாரஜபுரம் காட்டாட்டு பாலம் அமைக்கப்படும் என்பது இதுவரை நடவடிக்கை இல்லை. அதே போன்று ஐயம்பட்டி 3 கிலோமீட்டர் தூரம் வரை தார் சாலை அமைக்கப்படும் என்பது இதுவரை நடைமுறை செய்யப்படவில்லை. இப்படி பல்வேறு வாக்குறுதிகள், குறிப்பாக கட்டாமணை தஞ்சை சாலை இணைக்கக்கூடிய சிஎம்பி கால்வாய்க்கு அருகில் உள்ள பாலத்தை புதுப்பிக்கக்கூடிய பணி நடைபெறவில்லை. மயிலன் கோன்பட்டி ஊராட்சியில் ஆவான் கலிரான்குளம் வழியாக சுடுகாடு செல்ல பாலம் அமைக்கப்படும் என்பதும் வெற்று வாக்குறுதியாகி போனது. கந்தரக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்படும் என்பது வெற்று வாக்குறுதியானது. இப்படி மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் செய்து தரப்படும் என்று ஏமாற்றி வாக்குறுதிகளை அளித்து வாக்குகளை பெற்றவர்கள் திரும்பியே பார்க்கவில்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு கூறுகிறார். அதே போன்று பவுட்டாம்பட்டி, அரவம்பட்டியில் தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்பது செய்யவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் கட்டிக் கொடுத்த இந்திரா குடியிருப்பு முழுவதும் இடித்து அகற்றிவிட்டு புதிதாக கட்டித்தரப்படும் என்று ஏமாற்றி விட்டதாக மக்கள் புலம்பி தள்ளுகிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலே விவசாயிகளுக்கு ஜீவன்தாரா திட்டத்தில் வழங்கப்படும் இலவச மின்சாரங்கள் வழங்கப்படும் குற்றச்சாட்டு தற்போது திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வருகிறார்கள். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் மிக பிரமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற மக்கள் வெள்ளத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள்.